ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காரசாரமான நல்ல சுவையான ஒரு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துருங்க. வெங்காயம் 4 எடுத்து மிக்சியில் குறைன்னு அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளியும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இதுலேயே நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு அருமையான சுவையில் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிளாகவும் அதே சமயத்தில் நல்லா சூப்பரான சுவையில் முட்டை குழம்பு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.